சிம்பிள் மெத்தடில் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற பீஃப் ஃப்ரை மாதிரி சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். மசாலா சேர்த்து பீஃபை வேக வச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் டைம் தான் ஆகும். இதுக்கு பீஃப் கொஞ்சம் நீட்டாக கழுவி எடுத்திருக்கேன். நான் டெமோ காமிக்கிறதுனால கொஞ்சமாக தான் பீஃப் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் நீட்டாக கழுவி எடுத்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஆனால் பீஃப் வேக ரொம்ப நேரம் ஆகும், அதனால குக்கரில் வைக்கிறோம். இதில் ஆட் பண்ண வேண்டிய மசாலாக்கள் பார்க்கலாம். உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கலாம். அப்புறம் வீட்டில் நான் ரெடி பண்ண கரம் மசாலா பொடி, அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கணும். அதிகமாக காரம் வேணால் அதிகம். இதே மாதிரி பெப்பர், மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தண்ணி கொஞ்சமாக போதும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். பீஃப் முங்குற அளவுக்கு போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி நான் ஆட் பண்ணலை. கரெக்டான அளவு தண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து குக்கரில் முதல் விசிலுக்கு ஹை ஃப்ளேமும் அப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 4 விசில் வேக விட்டு எடுக்கணும். தண்ணி வற்றலை அப்படின்னா குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை வற்ற வைக்கிற அளவுக்கு வேக வைக்கணும். அவ்வளோதான். இனி ஃப்ரை பண்ணுற வேலையை பார்க்கலாம். 2 மினிட்ஸ் வேலை தான். பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, இது அதிகமாக எண்ணெய் வேணாம், ஏற்கனவே வெந்திருக்கிற பீஃபை ஜஸ்ட் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வற்றி நீட்டாக மசாலா எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கு. இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். கறிவேப்பிலை மட்டும் லைட்டாக டேஸ்ட்டுக்காக போட்டால் போதும். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் சூடாச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் இறக்கிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் இல்லை அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சும்மாவே சாப்பிடுவாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே, சாதம் எல்லாத்துக்குமே, சைட் டிஷ்ஷாக மெயின் டிஷ்ஷாக எல்லாமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டல்லேருந்து பீஃப் ஃப்ரை நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தேங்க்யூ.